ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த காலேஜ் எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கோர்ஸஸ் சஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும், காலேஜை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் என்ன கொடுக்குறாங்க, காலேஜ் சேரலாமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு பெல் ஆள் நினச்சிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது இந்த காலேஜில் ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அண்ட் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 50 பேருக்கு கல்வி தமிழா எக்ஸ்பெக்ட் சார்பாக நாங்கள் 30,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, மற்றபடி நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், ஃபார்மசி, அலைட் சயின்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நாங்கள் 10,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல், லா, ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இந்த கோர்சஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நம்ம 20,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்ளிகேஷன் போட வந்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். அண்ட் ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தானே உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உடனே ஸ்காலர்ஷிப் அட்மிஷனை போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இந்த காலேஜ் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளி அண்ட் பெரம்பலூர் இந்த லொகேஷன் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு இல்லாத கோர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி. அண்ட் இந்த காலேஜஸ் உங்களுக்கு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த காலேஜஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூனிக்னஸ் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி எந்த ஒரு யூனிவர்சிட்டி இந்த அளவுக்கு பண்ணாத விஷயங்கள் இவங்க வந்து விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் முதல் குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க, அது எந்த மாற்றம் இருக்குன்னு கிடையாது. அண்ட் காலேஜஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா லிபரலாக இருக்குமா கேட்டிங்கன்னா நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கு. ஓகே, இந்த காலேஜஸ் வந்து நம்ம வந்து சேரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேரலாம். திருச்சிக்குள்ளே ஒரு பெஸ்ட் காலேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணலாம். அண்ட் இவங்க நிறைய இடத்துல பஸ் டிரான்ஸ்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நேரத்தில் பஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இங்கே பல விதமான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ADS, சைபர் செக்யூரிட்டி, விஸ்காம், ஸோ பல விதமான கோர்ஸஸ் சஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா CSE, IT, ADS, AML, சைபர், ECE, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி பல விதமான கோர்ஸ் சஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BSc அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் லா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ் சஃபர் பண்ணுறாங்க. BLLB, BBLLB, BCom LLB. ஸோ இந்த மாதிரி பல விதமான கோர்சஸ் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க அண்ட் இன்னும் பல கோர்சஸ் என்னென்ன இருக்குது அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரீனை கொடுத்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் இன்றைக்கி போடுற டைமில் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கா இல்லையா, சீட் அட்மிஷன் போடுறது எப்படி, அப்ளிகேஷன் போடுறது எப்படி, டொனேஷன் இருக்கா இல்லையா, டொனேஷன் இல்லாமல் எப்படி சீட் புக் பண்ணுறது உடனடியாக, ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு யூனிவர்சிட்டியும் பார்க்கும்போது திருச்சி அண்ட் பெரம்பலூரில் வந்து இருக்குது. அண்ட் காலேஜஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அண்ட் கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ECR அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர்லேயுமே வந்து காலேஜஸ் வந்து இருக்குது. பட் யூனிவர்சிட்டியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் யூனிவர்சிட்டி அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாமந்தூரில் யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த காலேஜஸில் ட்ரெஸ் கோட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேஷுவல், ஃபார்மல் அண்ட் யூனிஃபார்ம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு காலேஜ் டைமிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா காலேஜும் எப்படியோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இங்கே சிலபஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா சிலபஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தான் வந்து மேக் பண்ணுறாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட், இன்டெல், IBM இந்த மாதிரி கம்பெனி தான் சிலபஸ் மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சிலபஸ் நல்லா இருக்கனால பிளேஸ் பண்ணவே பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த காலேஜஸில் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் எது சூஸ் பண்ணால் உங்களுக்கு BTech அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறதுனால பிளேஸ் பண்ணணும் பக்காவே இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இன்னும் முடியல, நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நம்ம 1000 விஷயங்கள் சொல்லலாம். யூடியூப்பில் ஒன்று சொல்லலாம், பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லலாம், ஏன் யாரோ என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா? பட் அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்,
தெளிவான சொல்யூஷன், தெளிவான ஆன்சர் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பார்த்துட்டு வாங்க. சார் காலேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? MBA. ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க ப்ரோ. ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லை. பண்ணா போதும் ஷூ போட்டு போகணும் ப்ரோ. ஓகே. ஃபேக்கல்டிஸ் அது ரெகுலராக இருக்காங்களா, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா? ஆனால் வந்து ஃபீஸ் ரொம்ப வாங்குவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? ஃபார்மசி. ஓகே. இப்போ இந்த காலேஜ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கா? படிக்கிற கொஞ்சம் லேப் எல்லாமே வச்சிருக்காங்களா? எல்லாமே இருக்கு. காலேஜ்ல ரூல்ஸ் எதாவது இருக்குங்களா? டான் படத்தை வர மாதிரி காலேஜ் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்? இல்ல, டிசிப்ளினா இருக்கணும், நீட்டா இருக்கணும், ரூமிங்ல கரெக்டா இருக்கணும். ஓகே. இப்போ இந்த காலேஜ் வந்து எல்லாரும் டிக்கி நம்ம ஜூனியர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? டென்னுக்கு 8 தரலாம். என்ஜாய் பண்ணலாமா இல்லை எப்படி? அதெல்லாம் நல்லாவே பண்ணலாம். பிளேஸ் பண்ணிட்டா எப்படி பண்றாங்க? அதெல்லாம் 100% கொடுக்குறாங்க, பண்ணி தராங்க. எப்படி இருக்கு? படிச்ச எல்லாமே ஈஸி. ரேட்டிங் ஸ்டார் தரலாம் எவ்வளோ தரலாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், டென்னுக்கு எவ்வளோ தரலாம் ரேட்டிங்? 8.5 9. ஓகே, ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த காலேஜஸ் பற்றி இன்னும் சில கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிக்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தமிழகத்தில் உள்ள, தமிழகம் கிடையாது, இந்த இந்தியாவிலே சரி, உங்களுக்கு எந்த காலேஜை பற்றி ரிவ்யூ வேணும் மட்டும் சொல்லுங்கள். நானே உங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்து அந்த காலேஜ் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த காலேஜஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். எந்த காலேஜ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த காலேஜை பற்றி அவங்களுக்காக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த ஒரு முக்கியமான, சிறப்பான, தரமான, ஒரு மகிழ்ச்சிகரமான அப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ.